எவ்வளவுதான் நம்ம இந்த உலகத்தை நல்லது செஞ்சாலும் நன்மை செய்தாலும் நீங்கள் நேர்மையாக நடந்து பாருங்கள், பல துரோகிகளை நாம் கடந்து வர வேண்டியதாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாதையிலே நடக்கிற உங்களுக்காய் இதோ தேவன் கொடுக்கிற ஒரு ஆறுதலான வார்த்தை கேட்போமா? சங்கீதம் 103:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இப்படிப்பட்ட திவ்ய குணங்கள் கொண்ட ஒரே தெய்வம், பேசும் தெய்வம் இயேசு ஒருவரே. ஆம், நீங்களும் நானும் தண்டனைக்குரியவர்கள் தான். ஆனால் அவரோ நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வருவேன் என்று வாக்குரைத்தார். எவ்வளோ இரக்கம் பாருங்கள். நீங்களும் நானும் எல்லளவும் இந்த நன்மைக்கு, சந்தோஷத்துக்கு, ஆறுதலுக்கு, மறுவாழ்வின் நிச்சயத்துக்கு தகுதியே இல்லாத நமக்கு இரக்கத்தையும் உறக்கத்தையும் நல்ல விதமான கிருபையும் தந்து அவருடைய உருக்கமான வார்த்தைகளாலே நம்மை ஆற்றி தேற்றுகிறார். அன்பானவர்களே, இந்த திவ்ய குணங்கள் கொண்ட கர்த்தரை காயப்படுத்த வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கூக்குரலிடும்போது, பொய் உரைக்கும் போது, அல்லது கசப்பை மனதில் வைக்கும்போது, அல்லது பாவங்கள் அக்கிரமங்களை தேக்கி வைத்துக் கொள்ளும்போது நீங்கள் முத்திரையாய் பெற்ற ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுது. இவைகளாம் கலைந்துவிட நம்மை அர்ப்பணிப்போம். உங்கள் நியாயம் நீதிக்கு அவர் பதில் அளிக்கப் போகிறார். ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும் அப்பா. கோபத்தினாலே சில வேளை கடினமாய் நடந்து விடுகிறோம். ஆனால் தகப்பனே, எங்களை உம்மை போல சாந்தம் உள்ளவர்களாய் மாற்றும், மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இன்னும் மாற்றும். உம்முடைய பொறுமை, சாந்தத்தையும் நீடிய கிருபை எங்களுக்கு தாரும் அப்பா. எங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதிக்க, விரோதமாய் நடக்கிறவர்களை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்க கற்றுத்தாரோம். ஆசீர்வதித்தீரே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதிய வழியை காண்பித்தீரே. ஸ்தோத்திரம். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பழி வாங்க வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக பழி வாங்குவார். நீதியின் தேவன் நிச்சயம் நியாயத்தின் பக்கம் நிற்பார். God bless you.